वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सर्वकार्येषु सर्वदा। ஸ்ரீமதே ராமானுஜாய நம. பச்சை மாமலை போலும் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தை என்னும் இச்சுவதேவரை அன்போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. கோளில் பொறியில் குணமுலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் இந்த சுபதனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுபதனம் நிகழ்ச்சியில் நாம் முதலில் காணவிருப்பது பஞ்சாங்க நேரம். இன்று தமிழ் ஏவிளம்பி வருடம் ஆனி மாதம் 8ஆம் தேதி, ஆங்கிலம் 2017 ஜூன் மாதம் 22ஆம் தேதி. இன்றைய கிழமை வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் மிக சரியாக காலை 5:49 நிகழவிருக்கிறது. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 6:36. இன்றைய திதி திரையோதசி திதி பகல் 3:38 வரையிலும். அதற்கு பிறகு சதுர்த்தசி திதி ஆரம்பித்து நடக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் பகல் 10:45 வரையிலும். அதற்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பித்து நடக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த வியாழக்கிழமையில் இந்த கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்தாலும் ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்தாலும் யோகம் மரண யோகமாக ஆதி நூலிலே கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று நாள் முழுவதும் மரண யோகம் உள்ள ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய ராகு காலம் மிக சரியாக பகல் 1:49 3:25 வரையிலும். இன்றைய யமகண்டம் காலை 5:50 7:26 வரையிலும். இன்றைய குளிகை காலம் காலை 9:01 10:37 வரையிலும். இனி இன்றைய நல்ல நேரம் என்னவென்று பார்க்கலாம். மிக சிறந்த வெற்றி தரக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்தை நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அனைவருக்கும் வெற்றி தரக்கூடிய அந்த அபிஜித் முகூர்த்தம் என்பது நண்பகல் 11:48 12:39 வரையிலும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:01 10:05 வரையிலும். மாலை 4:30 7 வரையிலும். இரவு 8 9 வரையிலும் மிக சிறந்த நல்ல நேரமாக உங்களுக்காக கணித்து கொடுத்திருக்கிறேன். எந்த விதமான காரியத்தை மாற்றாமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய துர்முகூர்த்தத்தையும் நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாம் எந்த விதமான காரியத்தை மாற்றாமல் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய துர்முகூர்த்தம் என்பது காலை 10:05 10:56 வரையிலும். மாலை 3:12 4:03 வரையிலும் மிகவும் எச்சரிக்கையுடன் எந்த விதமான காரியத்தை மாற்றாமல் கவனத்துடன் இருக்க வேண்டும். இன்று ஒரு தனிய நாளாகவும் இருக்கிறது. இன்று யோகம் சரியில்லாமலும் இருக்கிறது. ஆனால் இன்று நாம் ஒரு அசுப நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாளைய தினம் சிரார்த்தம் செய்பவர்கள், நாளைய தினம் பித்ரு பூஜை செய்பவர்கள் அமாவாசை திதியை கடைபிடிக்க வேண்டும். இன்று மாத சிவராத்திரி இருக்கிறது. சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும் இரவிலே அவருக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து அவரை வணங்குவதற்கும் ஏற்ற ஒரு திதியாக இந்த திதி அமைந்திருக்கிறது. இன்றைய திதியினுடைய அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று இப்போது பார்க்கலாம். இன்றைய திதியினுடைய அடிப்படையில் தெய்வ நியமங்களில் ஈடுபடுவது, எதிரிகள் தொல்லை தீர பரிகாரங்களை செய்து கொள்வது, புத்தாடை அணிவது போன்ற வேலைகளை இன்றைய திதியினுடைய அடிப்படையிலே செய்யலாம். இனி இன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று இப்போது பார்க்கலாம். ராசி நட்சத்திரம் தெரியாதவர்கள், பிறந்த தேதி தெரியாதவர்கள், ஜாதகம் இல்லாதவருக்கான பகுதியாக இதை நாம் வழங்கி வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் காலை 10:45 வரையிலும் இருக்கிறது. அதற்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பித்து நடக்கவிருக்கிறது.
இதில் தெய்வ சம்பந்தமான காரியங்களில் ஈடுபாடுகளை மேற்கொள்வது, வீடு அல்லது யாகசாலைக்கு நெருப்பிடுவது போன்ற வேலைகளை செய்வது, விவசாயிகள் கிணறு தோண்டுவது, வாகனம் வாங்குவது, சமையல் போன்ற அழகு சாதனம் போன்ற கலைகளை கற்க ஆரம்பிப்பது, மாந்திரிக சம்பந்தமான பூஜைகளை மேற்கொள்வது, உக்ர தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். நீர் சம்பந்தமான திரவ சம்பந்தமான வேலைகளை செய்வர்கள் இன்றைய தினம் அந்த வேலையை ஆரம்பித்தால் அது வெற்றிகரமாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மிக நீண்ட நாளாக நோயில் அவஸ்தைப்பட்டிருப்பவர்கள் இன்றைய தினம் தேவையான அறுவை சிகிச்சை கூட மேற்கொள்ளலாம். இன்று தவறாக அமையாது. அந்த வகையில் இன்றைய நட்சத்திர அடிப்படையிலான காரியங்களை பார்த்தோம். இத்துடன் இந்த பஞ்சாங்க நேரம் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் 12 ராசிக்கான ராசி பலன்களை இப்போது காணலாம். முதலில் மேஷ ராசிக்கான பலன்களை காணலாம். மேஷராசினருக்கு இன்று பதவியும் புகழும் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டக்கூடிய ஒரு அமைப்பும், வேலையிலே மிகப்பெரிய தைரிய செயல்பாட்டின் மூலமாக நற்பெயரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய உடன் பிறந்தவருக்கான உதவிகளை செய்வீர்கள். மிக அற்புதமாக உங்களுடைய குடும்பஸ்தானமும் வலுத்திருப்பது நன்மை தருவதாக அமைந்திருக்கிறது. குடும்பத்திலே சந்தோஷம் அதிகரிக்கும், குதூகலம் கூடும், வேலை இல்லாதவருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றும் தென்படுகின்றன. உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக சூரிய பகவான் இருக்கிறார். அடுத்து நாம் ரிஷப ராசிக்கான பலன்களை காணலாம். ரிஷபராசினருக்கு இன்று யோகமான ஒரு நாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய கால்களிலே சந்திரன் பிரவேசிப்பதும், அதற்கு பிறகு சந்திரனுடைய கால்களிலே வருவதும் தைரிய செயல்பாட்டின் மூலமாக லாபமும் யோகமும் தரக்கூடிய அமைப்பும், வாக்கினால் மிகப்பெரிய பண வரவை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உடன் பிறந்தவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷம் தருவதாக இருக்கும். மிக நீண்ட நாளாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து பண வரவு வருவதற்கும், பண தேவைகள் பூர்த்தியாவதற்கும் இன்றைய தினம் கிரக நிலைமைகள் சாதகமாக இருக்கின்றன. உங்களோட வயதில் குறைந்தவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்வார்கள். மாற்று மதத்தினராலும் பெண்களாலும் யோகமும் நன்மையும் அடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் மிகவும் பலமுடன் காணப்படுகிறார். சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். மிகப்பெரிய திருப்பு முனைகள் ஏற்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உடைய யோகமும் அதிர்ஷ்டமும் கூடுவதற்கு இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறார். அடுத்து நாம் மிதுன ராசிக்கான பலன்களை காணலாம். மிதுன ராசினருக்கு இன்று வாக்கினால் சற்று பொருள் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. மற்றவர்களுக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான உதவிகளை செய்து முடிப்பதற்காக சில அவஸ்தைகளும் சில பொருள் விரயங்களையும் சந்திப்பீர்கள். மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு மகத்தான காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. குடும்ப தேவைகளுக்கான செலவுகளை மேற்கொள்வீர்கள். திடீர் பிரயாணம் ஏற்படும். பக்தியிலே நாட்டம் செல்லும். ஆன்மீக ஈடுபாடுக்காக நிறைய தொகையை செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும், தான தர்மங்களில் ஈடுபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றும் தென்படுகின்றன. பக்தியால் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அமைதியும் காணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. யோகமும் அதிர்ஷ்டமும் கூடுவதற்கு இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக சிவபெருமான் இருக்கிறார். அடுத்து நாம் கடகராசிக்கான பலன்களை காணலாம். கடகராசினருக்கு இன்று மிக அற்புதமான யோகங்கள் நடைபெறுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. காலையிலே சூரியனுடைய கால்களிலே சந்திரன் பிரவேசிக்கும் போது தொழிலிலே மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் ஜெயத்துடன் முடிவடையும். வெளிநாட்டிலிருந்து அல்லது வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். மாலை வேளைக்கு பிறகு சந்திரனுடைய கால்களிலே
சந்திரன் பிரவேசிக்கும் போது தன்னுடைய சொந்த கால்களை பிரவேசிக்கிறார். அதில் மிகப்பெரிய ஜெயமும் வெற்றியும் அடையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அற்புதமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நீண்ட நாளாக பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும், திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுகள் சுமூகமாக முடிவடையக்கூடிய வாய்ப்பும் என்றதும் தென்படுகின்றன. உடைய அதிர்ஷ்டமும் யோகமும் அதிகரிக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு அவர்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகளுடன் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகளில் இருக்கிறார்கள். இன்றைய தினம் யோகமும் அதிர்ஷ்டம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக புவனேஸ்வரி அம்மனை இருக்கிறார். அடுத்து நாம் சிம்ம ராசிக்கான பலன்களை காணலாம். சிம்ம ராசினருக்கு காலை வரையில் மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் காத்து கொண்டிருக்கின்றன. காலை 10:35 பிறகு சற்று பொருள் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் தென்படுகிறது. புதிய தொழிலுக்கான முதலீடுகளை செய்வது அல்லது வங்கிகளிலிருந்து உதவிகளை பெறுவது, நீங்கள் கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைத்து புதிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் அமைந்திருக்கின்றன. மிக நீண்ட நாளாக வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைப்பது, வேலையில் ஏற்பட்ட அவப்பெயர்கள் நீங்குவது, வேலை செய்கிற இடத்திலே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படுவதென்று நன்மையான பலன்கள் உங்களுக்கு நடைபெறவிருக்கின்றன. குறிப்பாக சுபவரயங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. குழந்தைகளுக்கான கல்வி செலவுகளை மேற்கொள்வது, அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதென்று நன்மையான பலன்கள் உங்களுக்கு நடைபெறவிருக்கின்றன. யோகமும் அதிர்ஷ்டமும் கூடுவதற்கும் இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக காமாட்சி அம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் கன்னி ராசிக்கான பலன்களை காணலாம். கன்னிராசினருக்கு காலை வரையிலும் அலைச்சலும் டென்ஷனும் அதிகரிக்கும். திடீர் பிரயாணம் ஏற்படும். காலை வேலைக்கு பிறகு, அதாவது 10:45 பிறகு உங்களுடைய அலைச்சல் குறையும். உடல் நலத்திலே அபிவிருத்தி ஏற்படும். புத்துணர்ச்சி கூடும். மிகப்பெரிய நேற்றைய காரியம் ஒன்று முடிந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். நீண்ட நாளாக நீங்கள் நினைத்திருந்த காரியத்தை மிகவும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். கணவன் மனைவிடத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும். குடும்பத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். ஒரு வாரமாக இருந்த உடல் சோர்வு அகன்று புத்துணர்ச்சி ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. நீண்ட நாளாக உங்களுக்கான உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் இருந்த நிலைமை மாறி இன்று உழைப்புக்கேற்ற வெகுமதி கிடைக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக லட்சுமி நாராயணர் இருக்கிறார். அடுத்து நாம் துலாம் ராசிக்கான பலன்களை காணலாம். துலாம் ராசினருக்கு இன்று சந்திராஷ்டிரமம் கூடுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காலை வரையில் மிகுந்த சிரமம், காலை 10:45 பிறகு சற்று ஆசுவாசம் ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. தொழிலே போட்டி உருவாகும். வேலை செய்கிற இடத்திலே உங்களுக்கான மனக்கசப்பான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உடல் உஷ்ணம் அதிகரித்து வயிற்று கோளாறு சற்று அவசை தருவதாக அமையும். மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உடன் பிறந்தவர்களால், அதுவும் குறிப்பாக மூத்த சகோதரர் மூலமாக பல விரயங்களை காணக்கூடிய ஒரு நாளாகவும் அவருடைய அன்பு தொல்லை அதிகரிக்கிற ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. ஓய்வு எடுப்பது அவசியமான ஒன்றாக இருக்கும். உடல் நலத்திலே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். உடல் உபாதை குறைவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக தன்வந்திரி பகவான் இருக்கிறார். அடுத்து நாம் விருச்சிக ராசிக்கான பலன்களை காணலாம். விருச்சிக ராசினருக்கு விரும்பும் மாற்றம் ஏற்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மிக நீண்ட நாளாக இருந்த குழப்பங்கள் மெல்ல மெல்ல விலகி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இன்று சனி பகவான் மீண்டும் உங்களுடைய ராசிக்கு வர இருக்கிறார். குடும்பத்திலே மீண்டும் உங்களுக்கும் மனைவிக்குமான மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. ஆனாலும் இன்றைய கிரக நிலைமை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கூட்டுத் தொழிலை கவனத்துடன் செய்ய வேண்டும். மனைவிடத்திலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பரிடத்திலே கவனத்துடன் இருக்க வேண்டும். இன்றைய தினம் உங்களை கூட்டு தொழில் செய்வதற்கான அழைப்பு அதிகமாக இருக்கும்.
யோசித்து செயல்படுவது நன்மை தருவதாக இருக்கும். பிறருக்கு ஜாமீன் இடுவதையோ அதற்கு பிறருக்கு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதிலோ மிகுந்த கவனத்துடன் இருப்பது நன்மை தருவதாக இருக்கும். இன்றைய தினம் யோகமாக இருந்தாலும் வரக்கூடிய எதிர்காலம் அக்டோபர் மாதம் வரையிலும் உங்களுக்கு பல சிரமங்களை தரவிருக்கிறது. எதிலும் யோசித்து செயல்படுவது நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய சிரமங்கள் குறைந்து யோகம் அதிகரிப்பதற்கு இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோக ஆஞ்சநேயர் இருக்கிறார். அடுத்து நாம் தனுசு ராசிக்கான பலன்களை காணலாம். தனுசு ராசினருக்கு இன்று பொருள் விரயம் ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல் அதிகரிக்கும். கடன் தொல்லை தலை தூக்கி உங்களுடைய நிம்மதியை குலைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. தொழிலே போட்டி பொறாமை அதிகரிக்கும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் நினைத்திருந்த காரியம் முடியாமல் சற்று இழுத்தடிக்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. மனம் சோர்வு ஊறும். தேவையில்லாத வீண் டென்ஷனும் அவநம்பிக்கையும் ஏற்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தெய்வ வழிபாட்டிலே கவனத்தை செலுத்தி மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்து கொண்டால் உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். சனி இன்று உங்களுக்கு சற்று ஆசுவாசத்தை தருகிற வகையிலே 12ஆம் இடத்திற்கு பெயர்ந்திருக்கிறார். இது ஒரு தற்காலிக பயிற்சியாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளான பிரச்சனைகள் தீருகிற ஒரு அமைப்பில் இந்த கிரக நிலைமையில் இருக்கின்றன. ஆனாலும் பண தேவைகள் சற்று உங்களுக்கு அவஸ்தை தருவதாக இருக்கும். உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி அடைவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோக நரசிம்மர் இருக்கிறார். அடுத்து நாம் மகர ராசிக்கான பலன்களை காணலாம். மகர ராசினருக்கு நேற்றைய அலைச்சலும் டென்ஷனும் இன்று குறையும். காலை வேலைக்கு பிறகு உங்களுடைய காரியம் மிகப்பெரிய வெற்றியை அடையும். மனைவியால் யோகம் கிட்டும், நண்பர்களால் யோகம் கிட்டும். விருந்து விழாக்களிலே கலந்து கொள்வீர்கள். உங்களுக்கான கௌரவ பதவிகள் தேடி வரும். சமூகத்திலே அந்தஸ்து மிக்கவருடைய நட்பு உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக அமையும். பல தடைகளை நீங்கி இன்று உங்களுடைய தொழில் முன்னேற்ற பாதையிலே மிகப்பெரிய வீறு நடைபெறக்கூடிய கிரக நிலைமைகள் காணப்படுகின்றன. மிக அற்புதமான யோகமும் அதிர்ஷ்டமும் கூடுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. யோகமும் அதிர்ஷ்டமும் கூடுவதற்கு இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோக நரசிம்மரே இருக்கிறார். அடுத்து நாம் கும்பராசிக்கான பலன்களை காணலாம். கும்பராசினருக்கு காலை வரையிலும் சுறுசுறுப்பும் மிகப்பெரிய உழைப்பும் அதிகரிக்கும். ஆனால் காலை 10:45 பிறகு சற்று உடலிலே அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். வயிற்று உபாதை சற்று தொலை தருவதாக இருக்கும். வீட்டை பராமரிப்பதற்காக அல்லது வாகனத்தை பராமரிப்பதற்காக பண தேவைகள் அதிகரிக்கும். மிக உங்களுடைய வேலைகளிலே அதிக தடையும் சுணக்கும் ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மனம் தெளிவில்லாமல் காணப்படுவீர்கள். பயமும் குழப்பமும் அதிகரிக்கும். உங்களுடைய குழப்பம் அகன்று தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடுவதற்கும் இனி நீங்கள் ராகவேந்தருடைய வழிபாடை மேற்கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். அடுத்து நாம் மீன ராசிக்கான பலன்களை காணலாம். மீனராசினருக்கு காலை 10:45 வரையிலும் சற்று அலைச்சலும் டென்ஷனும் காணப்படுகின்றன. காலை வேலைக்கு பிறகு உங்களுக்கான கௌரவம் வந்து சேரும். நேற்றைய தினம் ஏற்பட்ட அலைச்சல் குறையும். நேற்றைய தினம் ஏற்பட்ட காரிய தடையகன்று நேற்றைய முயற்சி இன்று பலனை கொடுக்கும். பிள்ளைகளால் பெருமைகள் வந்து சேரும். உடல் உபாதைகள் குறைந்து உடலிலே புத்துணர்ச்சி ஏற்படும். வேலை செய்கிற இடத்திலே இடமாற்றமோ அல்லது பதவி மாற்றமோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. முன்னேற்ற பாதைக்கான மிகப்பெரிய செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பிள்ளைகளால் மிகப்பெரிய நன்மையும் யோகமும் ஏற்படும். தாய் வழி உறவுகளுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்துகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய யோகமும் அதிர்ஷ்டமும் கூடுவதற்கு இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக பிரத்யங்கரா தேவி இருக்கிறார். இந்த 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பார்த்தோம். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று கூறி வருகிறோம். ஆனால் அனைத்து ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் இன்றைய கிரக நிலைமை அடிப்படையில் எந்த கடவுளை வணங்கலாம் என்று நாம் நாள்தோறும் சில விளக்கங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மாத சிவராத்திரியாக இருக்கிறது. கைலாசநாதரை சென்று வழிபாடு செய்வது நன்மை தருவதாக இருக்கும்.
சிவ ஆலயங்களுக்கு சென்று நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் 2 நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய நன்மை ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த சிவராத்திரியை பற்றியான விளக்கத்தை நாம் மிக நீண்ட ஒரு விளக்கமாக தனியாக ஒரு நிகழ்ச்சியில் பார்த்துருக்கிறேன். அது யூடியூப்பில் கிடைக்கிறது. அந்த நிகழ்ச்சியை நீங்கள் மீண்டும் பார்க்கணும். அதில் மருத்துவம் சம்பந்தமான நிறைய குறிப்புகளை கூறியிருக்கிறேன். இத்துடன் இந்த ராசி பலன் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் வாஸ்து பற்றியான விஷயங்களை பார்க்கவிருக்கிறோம். நேற்றைய தினம் அந்த தென்மேற்கு பற்றியான விஷயத்தை நாம் பார்த்தோம். இன்றைய தினம் மத்திய மேற்காக இருக்கக்கூடிய அந்த வருண திக்கை பற்றியான விளக்கங்களை காணவிருக்கிறோம். உடைய மனையை சம 9 பாகமாக பிரித்தால் மத்தியத்திலே இருக்கக்கூடிய மேற்கிற்கு வருண திக்கு என்று பெயரிட்டிருக்கிறார்கள். வருணன் என்றால் மழை கொடுக்கிற திக்பாலகர் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த இடத்திற்கு அதிபதியாக சனி பகவானை வைத்திருக்கிறார்கள். அந்த காலங்களிலே வீடு கட்டும்போது மாட்டு தொழுவத்தை அமைப்பதாக இருந்தாலோ அல்லது கால்நடைகளுக்கான இடத்தை ஒதுக்கீடு செய்வதாக இருந்தாலோ இந்த வருணதிக்கையை பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் இந்த கார் ஷெட்டு போடுவதற்கு ஏற்ற ஒரு இடமாக இந்த மத்திய மேற்கு இருக்கிறது. இந்த வருணதிக்கு சனி பகவான் அதிபதியாக இருப்பதால் இந்த இடத்தையும் நான் கவனத்திலே கொண்டு மிகவும் எச்சரிக்கையுடன் வடிவமைக்க வேண்டும். இந்த இடத்திலே மாட்டு தொழுவத்தை வைப்பது, நமக்கான வாகனத்தை நிறுத்துவதற்கான இடமாக வைப்பது, அல்லது மிக எப்போதாவது அரிதாக பயன்படுத்துகிற உபயோகமாக பொருட்களை வைக்கிற இடமாக இந்த இடத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். சிலர் இந்த இடத்திற்கு முக்கியத்துவம் தராமல் சனிதானே இந்த இடத்துல இருக்கிறது என்று வருணதிக்கிலே நிறைய அந்த செப்டிக் டேங்கை வைத்து விடுகிறார்கள் அல்லது நீர்நிலைகளை வைத்து விடுகிறார்கள். இது மிக தவறான ஒரு வாஸ்துவாக அமைந்து விடுகிறது. சனி பகவான் என்பவரை பற்றி நான் நிறைய கூறியிருக்கிறேன். நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மிகப்பெரிய சனியினுடைய கதிர்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. எந்த ஒரு கிரகத்திற்கும் தனியாக கதிர்கள் கிடையாது என்பது அறிவியல் உண்மையாக இருக்கிறது. ஆனால் சூரியனிலிருந்து கதிர்களை வாங்கி அதை ஒளி உமிழும்போது தன்னுடைய காரகத்துவத்தையும் சேர்த்தே உமிழ்கிறது. அந்த வகையில் இந்த சனியினுடைய கோள்களிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு நம்முடைய உடம்புக்கு மிகவும் ஏதுவாக இருக்கிறது. இந்த சனியினுடைய கதிர்களை நம்முடைய உடம்பு உள்வாங்கினால்தான் நம் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறும். நம்முடைய உடம்பிலே கழிவுகள் வெளியேறிவிட்டால், நச்சுத்தன்மை வெளியேறிவிட்டால் எந்த விதமான வியாதியும் என்பதுதான் அடிப்படை சித்தாந்தமாக நான் கூறிக்கொண்டு வருகிறேன். நம்முடைய உடம்பிலே கேஸ், அதாவது வாயு வெளியேற வேண்டுமா, சிறுநீரகம் வெளியேற வேண்டுமா, மலம் வெளியேற வேண்டுமா, சளி வெளியேற வேண்டுமா, சுரப்பிகள் ஹார்மோன்கள் ஏற்படுகிற கழிவுகள் வெளியேற வேண்டுமா என்றெல்லாம் பார்த்தால் அனைத்து கழிவுகளும் வெளியேற்றுவதற்கு நமக்கு தேவையான ஒரு கதிராக இந்த சனி பகவானுடைய கதிர் இருக்கிறது. இந்த சனி பகவானுடைய கதிர்கள் மிக அதிகமாக இரவிலே தான் கிடைக்கிறது. சந்திரனுடைய ஒளியினுடைய இந்த சனியினுடைய கதிர்கள் கலந்து இருக்கின்றன. குறிப்பாக இந்த சனியினுடைய கால்களிலே சந்திரன் பிரவேசிக்கும் போது ஏற்படுகிற பௌர்ணமிக்கும் அப்போது வருகிற அந்த திரையோதசிக்கும், அதாவது பிரதோஷத்திற்கும் அப்போது ஏற்படுகிற அந்த சிவராத்திரிக்கும் மிகுந்த முக்கியத்துவத்தை நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தைப்பூசம் என்று சொல்வார்கள். தை மாதத்திலே பூச நட்சத்திரம் சனிக்கு, அதாவது சனியினுடைய கால்களிலே வருகிற நட்சத்திரமாக இருக்கும். அந்த தைப்பூசத்தை மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள். அப்படி அந்த சனியினுடைய கால்களிலே சந்திரன் வரும்போதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் மிக அற்புதமாக அந்த கதிர்களை உள்வாங்குவதற்காக சில பூஜை நாட்களாக, சில விசேஷ நாட்களாக, சில பண்டிகை நாட்களாக வகுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த சனியினுடைய இடமாக இருக்கக்கூடிய இந்த வருணத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவத்தை தர வேண்டும். இங்கே நாம் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டால் நமக்கு மூட்டு வலி வருகிறது, எலும்பு தேய்மானம் வருகிறது, டிவி அல்லது ஆஸ்துமா வருகிறது, உடம்பில் இருக்கிற கழிவுகள் வெளியேறாமல் சோரியாசிஸ் வியாதி வருகிறது, சிறுநீரகம் வெளியேறாமல் சிறுநீரக பிரச்சனை வருகிறது, மலம் வெளியேறாமல் மல பிரச்சனை வருகிறது, வாயு வெளியேறாமல் வாயு தொல்லைகள் ஏற்படுகின்றன. இப்படி 8 விதமான வியாதிகள் வருவதற்கு இந்த இடமே காரணமாக இருக்கின்றன. இந்த இடத்தை நாம் வீட்டிலே பூஜை அறையாக கூட பயன்படுத்தலாம். அந்த காலத்திலே நடுவீடு என்று ஒரு இடத்தை ஒதுக்கி அங்கே கடவுள் வழிபாட்டை வைப்பது வழக்கமாக இருக்கும். அப்படி அந்த நடுவீடு என்று வைக்கிற ஒரு அமைப்பே இந்த இடத்துக்கு தான் அமைந்திருக்கிறது. இந்த இடத்திலே பூஜை அறையை வைக்கலாம். வசதி இருப்பவர்கள் மாட்டு தொழுவத்தை ஏற்படுத்தலாம், அல்லது கால்நடைகளுக்கான இடமாக ஒதுக்கலாம், அல்லது கார் ஷெட்டை வைக்கலாம். இங்கே அசுத்தமான பொருள்களையோ, இங்கே தட்டுமுட்டு சாமான்களையோ, மிக அதிகமாக இருக்கக்கூடிய கழிவு நீர் தொட்டிகளையோ இங்கே அமைக்கக்கூடாது. அமைத்தால் உங்களுக்கான பிரச்சனைகள் அதிகரிக்கும். இன்று அதிகமாக இருக்கிற 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த எலும்பு தேய்மானம், மூட்டு வலி என்று இருக்கிறது.
எந்த ஒரு வழியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த எலும்பு தேய்ந்து விட்டது, இந்த எலும்பு தேய்ந்து விட்டது, உங்களுக்கு வயதாகி விட்டது என்று கூறுகிறார்கள். இந்த எலும்பு தேய்மானத்திற்கும் இந்த மூட்டு வலிக்கும் மருந்து மாத்திரைகளே இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. நிறைய பேர் என்னுடைய மூட்டு தேய்ந்து விட்டது என்று பல நாட்களாக இந்த ஆர்த்தோ மாத்திரைகளை எடுத்து வருகிறேன், இந்த எலும்பு தேய்மானத்திற்காக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறேன் என்று கூறுகிறார்கள். பொதுவாக சில வியாதிகளுக்கு மருந்தே இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. முடி கொட்டுவதை தவிர்க்கிறேன் என்று சொல்வது, எலும்பு தேய்மானத்தை சரி செய்கிறேன் என்று சொல்வது, உடல் எடையை குறைக்கிறேன் என்று சொல்வது, உங்களுடைய எலும்பு பிரச்சனைகள், உங்களுடைய மூட்டு வலிகளை சரி செய்கிறேன் என்று சொல்வதெல்லாம் வியாபாரத்திற்காக ஏற்பட்ட ஒரு உத்தியை தவிர நிரந்தரமாக இது மருந்தினால் குணப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லை என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றியான நிறைய விஷயங்கள் தனியாக நான் பேசவிருக்கிறேன். இந்த வருணதிக்கு பாதிக்கப்பட்டால் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் இங்கே நீங்கள் பூஜை அறை வைத்து ராமர் பட்டாபிஷேக படத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை தியானித்து சுந்தர காண்டத்தை அல்லது அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்து வர வேண்டும். அல்லது அந்த ஐயப்பனுடைய படம் என்று ஒன்று இருக்கிறது. ஐயப்பனுடைய வழிபாடுகளை வருடத்திலே ஒரு 2 மாதங்களுக்கு மட்டுமே செய்கிற வழக்கம் வைத்து இருக்கிறார்கள். அல்லது பூஜை அறை தனியாக இருப்பவர்கள் இந்த ஐயப்பனுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்து வந்தால் அந்த சனியினால் ஏற்படக்கூடிய தோஷம் விழுவதற்கு ஒரு பரிகாரமாக அமையும். இந்த இடத்திலே கூட நீங்கள் துளசி மாடத்தை அமைத்து வழிபாடு செய்து வருவது நன்மை தருவதாக இருக்கும். இந்த இடத்திற்கான முக்கியத்துவத்தை நீங்கள் அதிகமாக தர வேண்டும். இந்த இடம் அதாவது அந்த மூலையாக இல்லாமல் இந்த மூலையாக இல்லாமல் நடுமையமாக இருக்கிறது என்று நிறைய பேர் இந்த இடத்துல கழிவுநீர் தொட்டிகளை அல்லது அதாவது செப்டிக் டேங்கை அல்லது லெட்டின் பாத்ரூமை வைத்து விடுகிறார்கள். மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது சம்பந்தமான உங்களுக்கான விளக்கம் தேவைப்பட்டால் என்னை நேரிலோ அல்லது தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு உங்களுடைய ஐயங்களை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை இத்துடன் திருநிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.